வணக்கம். மற்றொரு உற்சாகமான காலை வேளையில் இன்று மனிந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் அபிமான மக்கள் சேவை நிகழ்ச்சியின் மூலமாக. எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியும் கூட காலத்துக்கு ஏற்ற வகையில் மிக பொருத்தமான ஒரு தலைப்பில் எதிர்வரும் ஒரு மணித்தியாலத்துக்கு உங்களோடு கலந்துரையாட உள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் மார்ச் 8ஆம் தேதி அனைவரும் அறிந்த ஒரு தேதி தான், அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, அதே வேளையில் சிலருக்கு ஒரு விழிப்புணர்வு ஊற்றக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. சர்வதேச மகளிர் தினம் இன்றைய தினம். எனவே சர்வதேச மகளிர் தினம் வரும் பொழுது நாங்கள் பெண்கள் மட்டும் தான் யோசிக்கின்றோம், பெண்களை குறித்து மட்டும் தான் யோசிக்கின்றோம். ஆனால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள், அது மட்டும் அவருடைய சாதனைகள், அது மட்டும் அவருடைய வாழ்க்கை முறைகள் குறித்து நாங்கள் சிந்திப்பது கிடையாது. மகளிர் என்று சொன்னாலே பெண்கள் தானே என்பதாக சர்வசாதாரணமாக யோசித்து விட்டு போகின்றோம். குறிப்பாக ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இது கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லிய ஒரு வசனமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் இந்த வார்த்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், பெண்களாய் பிறப்பதற்கே பாவம் பண்ணியிருக்க வேண்டும் என்பதாகத்தான் அமைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. சில பெண்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும், பெண்ணாய் பிறப்பதற்கு நான் என்ன அப்படி பாவம் பண்ணிவிட்டேன், என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, நான் இந்த உலகத்தில் பெண்ணாய் பிறந்து விட்டேன் என்பதாக நிறைய பெண்கள் அங்கலாய்த்துக் கொண்டதை அவதானிச்சிருக்கின்றோம். அந்த அளவுக்கு சமூகத்தின் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இந்த எங்களுடைய எதிர்பாலினம் எதிர்நோக்கப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது. அவள் சாதாரணமாக ஆணுக்கு நிகராக உரிமை கொடுக்க வேண்டும் என்பதாக பேசுகின்றார்களே தவிர அது பேச்சில் மாத்திரம்தான் இருக்கின்றது. எந்த அளவுக்கு செயலில், சொல்லில், நடைமுறையில் இருக்கிறது என்பதாக நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடிய வகையில், யோசிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கின்றது பெண்கள் சம்பந்தப்பட்ட உரிமைகள். எனவே பெண்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்பதாக சொல்வார்கள். அதாவது சைவ சமயத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமான பெண் தெய்வங்கள் தான் காணப்படுகின்றார்கள். பெண் தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆண் தெய்வங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இது அனைவரும் தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் கூட தெய்வத்தை மாத்திரம் பெண்ணாக பார்க்கின்றோம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை சர்வசாதாரணமான ஒரு போகப் பொருளாக மாத்திரம் தான் பார்க்கின்றோம். அவளுக்கும் உணர்ச்சி இருக்கின்றது, ஆசை இருக்கின்றது. அவளையும் நாங்கள் அரவணைக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதாக நிறைய பேர் எண்ணுவது கிடையாது. சில காலங்களுக்கு முன்பாக பெண்களை அம்மா, செல்லம், தங்கம் என்பதாகத்தான் அழைப்பார்கள். ஆனால் ஏன் அப்படி நாங்கள் அழைக்கிறோம் சொல்லி பார்த்தீங்களா, அவர்கள் அவ்வளவு பக்குவப்பட வேண்டியவர்கள், அவ்வளவு மென்மையானவர்கள், சாதுவானவர்கள் என்பதன் நிமித்தம் தான் இப்படியான வார்த்தைகளை கொண்டு அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். ஆனால் இப்பொழுது போடி, வாடி என்பதாக மிகவும் கடினமான வார்த்தை கொண்டு தான் அழைக்கின்றோம். எனவே அந்த அளவுக்கு அவர்களை ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் பயன்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த காலகட்டத்திலே பார்க்கப்படுகின்றது. எனவே இனிவரும் காலங்களிலேயாவது எங்களுடைய எண்ணங்களை, செயல்களை, சொற்களை மாற்றிக்கொண்டு அந்த பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம், அந்தஸ்தும் கொடுத்து ஆணுக்கு நிகராக மதித்து போற்றுவோம் என்பதாகத்தான் இன்றைய சர்வதேச மகளிர் தினத்தில் வசந்தம் டிவி அன்பாக உங்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த அன்பான வேண்டுகோளோடு இன்றைய மகளிர் தின சிறப்பு மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோம். எனவே மகளிர் தினம் என்றாலே கட்டாயம் மகளிர் குறித்து, பெண்கள் குறித்து, அவருடைய உரிமைகள் குறித்து தான் பேச வேண்டும். எனவே அதற்காக இன்றைய தினம் சிறப்பு 2 தகை சான்ற அதிதிகளை அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் இருவருமே பெண்கள். எனவே பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே அவர்களுக்கு தான் சிறப்பாக தெரிந்திருக்கும். அந்த வகையில் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார் ஊடகத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி MS தேவகௌரி. வணக்கம். அதே போன்று இன்னும் ஒரு அதிதியாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் சட்டத்தரணி திருமதி பாத்திமா நிஸ்ரா ஷாருக் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் வணக்கம், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் உங்கள் இருவரையும். உங்கள் இருவருக்கும் சந்தோஷமான மகளிர் தின வாழ்த்துக்களையும் வசந்தம் டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, முதலாவது நாங்கள் கேள்விக்கு போகலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். குறிப்பாக தேவகாரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஊடகத்துறையை பொறுத்தவரையில் ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நீங்கள் காணப்படுறீங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஊடகத்துறையினருக்கு ஒரு விழிப்புணர்வாக, இல்லைன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கோனாக காணப்படுறீங்க. நிறைய பெண்களை சந்திச்சிருப்பீங்க. பெண்கள் குறித்தான் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருப்பீங்க. அவர்களுக்கான நிறைய உரிமைகளுக்காக நீங்கள் போராடி இருப்பீங்க. எனவே இந்த ஊடகத்துறை என்பது மிக இலகுவாக மக்களை சென்றடையக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த பெண்களுடைய உரிமை எனும் பொழுது, இல்லைன்னா பெண்களுடைய அந்தஸ்து எனும் பொழுது தற்கால கட்டத்தில் எவ்வாறானதாக காணப்படுகின்றது உங்களுடைய பார்வையில்? எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில் ஊடகத்துறை தான் எல்லோருடைய கருத்துக்களையும் உருவாக்குறதுல மிக ஆதிக்கம் செலுத்துறது, கருத்துருவாக்கம் பண்ணுறதுல. அதனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஊடகத்துறையில் வேலை செய்கிறதுக்கு மிக அதிகமாக பெண்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். மிக அதிகமாக இப்போ பல்கலைக்கழகத்திலையும் சரி அல்லது கொள்கையிலையும் சரி ஊடகத்துறை படிக்க வர பெண்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊடகத்துறைக்கு உள்ளால் வெளிப்படுத்தப்படுற கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஒரு சமத்துவம் மிக்கதாக இருக்குதுன்றதான் கேள்வியாக இருக்குது. எப்படித்தான் பெண்கள் எவ்வளவு வந்தாலும் கூட எவ்வளவு தூரத்துக்கு அதை சமத்துவமாக அதை வெளிப்படுத்துகிறார்கள் என்று. மற்றது பெண்களுக்கு இந்த துறையும் ஒரு ஒரு பொதுத்துறை, அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு பொது தளத்துக்கு கொண்டு வர ஒரு துறை தான் ஊடகத்துறை. அப்போ பொதுத்தளத்தில் உறவாட வேண்டிய, இல்லை பொதுத்தளத்தில் கதைக்க வேண்டியது, இல்லை பொதுத்தளத்தில் தன்னுடைய சேவையில் செய்ய வேண்டிய ஒரு தேவைக்கு பெண் தள்ளப்பட்டிருக்கிறார். அது அவருக்கு ஒரு சாஸ்வதமாக இருக்குதான்றது கேள்வி.
அந்த பெண்ணுக்கு. அதனால பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. ஏன்னா அவள் வளர்க்கப்பட்ட முறையோ அல்லது அவர்களுடைய கலாச்சார அல்ல சமூக இதுக்குள்ளே இருந்த அவள் வாராவோ வந்த உடனே ஒரு பொதுத்தளத்தில் அவளுக்கு இயங்க வேண்டி இருக்கிறதுல உள்ள முரண்பாடு கொஞ்சம் பெருகுது. அதனால் எப்படி எதிர்கொள்கிறது? ஒரு தனக்கு இப்போ வேலை செய்கிற பெண்களும் ஊடகத்துறையில் வேலை செய்கிற பெண்களும் தனக்கு நிகழக்கூடிய எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதில் கொஞ்சம் சிக்கல் இருந்தோடு தான், தயக்கம் இருந்தோடு தான் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க பெண்களுக்கு அந்த இல்லைன்னு சொல்ல தெரியாது, வேணாம் நோன்னு சொல்ல தெரியாது. அப்போ அது சொல்லி பழகணும் கட்டாயம். ஏன்னா உறவுகள் சார்ந்தே இந்த பெண்கள் வளர்க்கப்படுறார்கள். குடும்பத்துக்குள்ள அம்மா அண்ணா பக்கத்து வீட்டில் மாமா இப்படியே வளர்க்கப்படுகினோம். எல்லா ஆண்களையும் உறவு சொல்லி அழைக்கிறது. இதுவே அலுவலகங்கள்லேயும் அவர்கள் அண்ணா அண்ணான்னு சொல்லுவார்கள். இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லி அல்லது ஒரு பேரை சொல்கிறது குறைவாக இருக்குது. இப்போ வரைக்கும் அண்ணாண்டு தான் கூப்பிடலாம். ஆனால் நான் அதிகமாக சொல்கிறது நீங்கள் அண்ணாண்டு கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க, மிஸ்டர் அண்ட் பேர் சொல்லி கூப்பிடலாம், இல்லை பதவி பெயர்களை சொல்லி கூப்பிடலாம். அப்படி கூப்பிடக்குள்ள அவைக்கு இருக்கிற அந்த மன உணர்வு இருக்குது, அதில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்போ அது கன விஷயங்களை கதைக்கலாம் அல்லது வேணாமண்டா வேணாம் நோ இல்லை அந்த விஷயங்களுக்கு போகலாம். அவை கதை எதில் என்றாலும் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அப்போ அந்த ஒரு உறவு சொல்லி இருக்கிறதுலையும் ஒரு தயக்கத்தை எதிர்கொள்ளினோம். அது நீங்கள் ஊடகத்துக்கு வந்த பொழுது இப்படியான பிரச்சனை எதிர்கொண்டிருப்பீங்க. நீங்கள் மிஸ்டர் சொல்லி தான் அழைத்தீர்களா? நீங்களும் சார் என்று அழைத்து பழகினீங்க? நாங்கள் ஆரம்பத்தில் அண்ணான்னு தான் சொல்லியிருக்கோம். நாங்களும் அண்ணான்னு சொல்லி தான் பழகினோம். அதுக்கு பிறகு நாங்கள் அதை கொஞ்சம் கொண்டு வரைக்குள்ளே இப்போ எங்களோட சிங்கள ஊடகவியலாளர்களோட சேர்ந்து வரைக்குள்ளே அதில் அவைகள்கிட்ட இருந்து கொஞ்சம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். அவைகள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒரு ஈக்குவலாக நினைக்கிற ஒரு இது இருந்திருக்குது இன்னும். அப்போ ஏன்னா அவையிலே எங்களை சொல்லிக்க நீங்கள் பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இதில் அப்போ அது கொஞ்சம் மாற்றப்படணும். அடுத்தது எதையுமே வெளிப்படுத்துகிற தன்மை பெண்கள் நாங்கள் வேலை செய்கிறோம் அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆளுமை குறைவாக இருக்குது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது கேள்விதான். ஏன் குறைவாக இருக்குது? ஏன் தயக்கமாக இருக்குது? சரியான ஒன்றை எதிர்க்கிறதுக்கான தயக்கம் எப்போவுமே இருந்து கொண்டு இருக்குது. அது ஏற்கனவே இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கிற இல்லை சமூகம் சொல்லி வச்சிருக்கிற சில விடயங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுது. வெளிப்படை சொன்னோம்னு சொன்னால் எங்களுக்கு நிகழக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் அது சும்மா பேசுறது அல்லது பார்க்குறது கூட ஒரு தொந்தரவாக இருக்குது. அப்போ அதை எதிர்க்கிறதோ அல்லது பேசாமல் விட்டுட்டு போங்கோன்னு தான் எல்லாரும் சொல்லுவேணும், பேசாமல் விட்டுட்டு போங்கோண்டு. ஆனால் அப்படி இல்லை. பேசாமல் விட்டு போய் ஏன் பிரச்சனையை வளர்த்துக்கொள்வான், பஸ்ஸுக்குள்ளே நடந்தாலும் அப்போ ஏன் பிரச்சனையை வளர்த்துக்கொள்வான், ஆஃபீஸில் நடந்தாலும் பிரச்சனையை வளர்த்துக்கொள்ளான்ட்டு போகிறோம். அப்படி இல்லை, திரும்பி நண்டு இல்லை இது கொஞ்சம் சரியில்லை நீங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் தான். அதுக்கு செருப்படுத்த அடிக்கணுமன்றது எல்லாம் இல்லை, தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. இங்கே வாங்கண்டா வேற கூப்பிட்டு சொல்லலாம் நீங்கள் இப்படி செய்கிறது சரியில்லை, இப்படி செய்யாதீங்க, ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதை முன்வைக்கலாம். அப்போ அதுக்கு அப்போ அதுக்கு இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு சமத்துவமாக இந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அல்லது இந்த கதைக்கிறது தெரிய வேணும் அவைக்கு. இதுக்கு நான் திரும்பவும் சொல்லுவேன்னா பாடசாலை மட்டத்தில் இந்த விஷயங்கள் கொண்டு வரணும். அதாவது சமத்துவம் சம்பந்தமாக, ஆண் பெண் சமத்துவம் சம்பந்தமான ஒரு சமத்துவ கல்வி கட்டாயம் பாடசாலை கல்வியில் இணைக்கப்படணும். அட்லீஸ்ட் ஒரு 10 வயசுக்கு பிறகாவது. ஆனால் ஆரம்பத்தில் கூட செய்யணும், கட்டாயம் வேண்டாம். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பிள்ளைக்கே நாங்கள் ஆண் பெண்ணை மிக வேறுபடுத்தி காட்டுற பாடத்திட்டம் தான் இருக்குது. நெடுக நான் அதை பாடத்திட்டத்தை முதல் நாங்கள் கட்டாயம் மாற்றணும். சமத்துவமான அந்த ஆண் பெண் சமத்துவத்தை அங்கேருந்து கொண்டு வரணும் அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த பெண் தன்னை விட தாழ்ந்தவள் இல்லைன்னு அந்த சின்ன பிள்ளை யோசிக்கும். ஆனால் இப்போத்தை சின்ன பிள்ளையில யோசிக்குதுகள், இது ஒரு பெண்ணண்டா கொஞ்சம் தன்னை விட குறைஞ்சது என்று சொல்லி ஒரு சின்ன பிள்ளை யோசிக்கிற அளவுக்கு தான் நாங்கள் பாடத்திட்டத்தை வச்சிருக்கிறோம். அப்போ அது கட்டாயம் மாற்றணும். அப்போ இந்த பாடத்திட்டங்கள் பாடசாலை கல்வி அந்த முறைமைகளின் ஊடாக வளர்க்கப்படுற ஒரு ஆணும் பெண்ணும் தான் அலுவலகங்களுக்கு வருகின்ற பொழுது இந்த விடயங்கள் தொடர்பாக அவர்களுக்கு பேசக்கூடிய ஸ்பேஸ் இல்லை, அவருடைய மனங்களில் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ அதை பேசுகிறதுக்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருந்தாலும் மனங்களில் பேசலாமா பேசக்கூடாதா இது செல்லலாமா தயக்கம் இருந்து கொண்டு தானே இருக்குது. அது களையப்படணும்னா பாடசாலை கல்வியிலேருந்து நாங்கள் முறைமையாக அதை வளர்க்கணும். மற்ற ஊடக கல்வியும் பாடசாலை கல்வியிலேருந்து வரணும். ஊடகத்தை படிக்கிறதுன்றதோடு ஊடகத்தை எப்படி பார்க்க வேணும், அல்ல ஊடகத்தை எப்படி அறிஞ்சு கொள்றதுன்றது சின்ன பிள்ளையிலேருந்து தெரிகிறது நல்ல. அது இப்போ
வருகுது ஓரளவுக்கு. ஆனால் பல பிரச்சனைகள் அதால் தீருமென்று நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில். அருமை, நல்ல ஒரு விஷயம். எனவே மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கு என்பதாக வந்து சொல்லியிருக்கீங்க. எனவே பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் வெளியில் செல்வதற்கோ இல்லை சொன்னால் யாரும் பேசுவதற்கோ தயக்கம் காட்டாமல் மிஸ்டர் என்ற வசனம் வந்து மிக அருமையானது. நீங்கள் சொன்ன வசனத்தை வந்து நான் ஆபோதிக்கிறேன். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டவர்களோடு ஊடகவியலாளர்களோடு பழகிறதுக்கான தன்மை வந்து அதிகமாக கிடைக்கப்பெறும். ஏன்னா வந்து அவர்களோடு பழகிறதுக்கும் பேசுறதுக்கும் தொழில் சார்ந்து கலந்துரையாடுவதற்கும் அந்த வகையில் இந்தியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அண்ணா என்ற வசனத்தை மிக அரிதாக தான் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக என்னுடைய அண்மைய நாடு வந்து ஊடகவியலாளர்களையும் சரி அதோடு சார்ந்தவர்களையும் கூட பேர் சொல்லி அழைப்பார்கள். எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை சொன்னால் மிஸ்டர் என்பதாக வந்து அழைப்பார்கள். எனவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் தான் இந்த காலகட்டத்துக்கு இலங்கைக்கும் தேவை என்பதாக வந்து ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி சட்டத்தரணி உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறோம். குறிப்பாக பார்த்தோமா தான் அந்த பெண்களை பொறுத்தவரையில் இப்போ கௌரி அம்மா சொன்ன மாதிரி வந்து தயக்கம் காட்டக்கூடிய பெண்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த பெண்களுடைய தயக்கமானது உங்களை பொறுத்தவரை சட்ட ரீதியாக அணுகும்பொழுது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் வந்து வழிவகுக்கின்றது, அவருடைய தயக்கம் எந்த நிலைக்கு அவர்களை வந்து இட்டுச் செல்கின்றது? குறிப்பாக சில விடயங்களை சொல்வதற்கு தயக்கம், இல்லை சொன்னால் பயம், இந்த பயம் அவர்களை எங்கே அழைத்து செல்கின்றது? நல்ல ஒரு கேள்வி. இந்த வருடத்திட தொனிப்பொருள் சமத்துவம் என்ற ரீதியில் எங்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் எங்களோட அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டத்திலேயே சமத்துவத்தை பற்றி மிக அருமையாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. சமத்துவம் என்றால் அரசியலமைப்பு சட்டத்திட உறுப்புரை 12(1) அதில் திட்ட தெளிவாக சட்டத்தின் முன்பு ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள், அத்துடன் சட்டத்தினால் சமமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதை முதலாவது எங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்திருக்கிறாங்க. 12(2) தொடர்ச்சியாக சொல்லுது, இனம், மதம், மொழி, சாதி, பால், அரசியல் கொள்கை அல்லது பிறப்பிடம் காரணமாக யாரும் ஓரங்கட்டப்படலாகாது. அப்படி இருக்கிற நேரம் எங்களுக்கு அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டத்திலேயே இந்த சமத்துவத்தை பற்றி எங்களுக்கு சம அந்தஸ்து தந்திருக்கிற நேரம் நாங்கள் எந்த விடயங்கள் செய்கிற நேரமும் தைரியமாக எங்களோட கருத்துக்களை கூறக்கூடியதாக இருக்கணும். ஒளிவு, தயக்கம், பிரச்சனைகளை மென்று விழுங்கிறது அதுவெல்லாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 12(4) உறுப்புரை 12(4) சொல்லுது, பெண்கள், சிறுவர்கள், பிள்ளைகள் அல்லது இயலாமையிலுள்ள ஆட்களோட நலனுக்காக வேண்டி ஏதாவது அரசாங்கத்தால் சட்டங்கள் உருவாக்கப்படுறா அந்த சட்டத்தை தடுக்கிறதுக்கு யாரும் முயற்சி செய்யக்கூடாது. அவங்களோட நலவுக்காக வேண்டி நிறைய சட்டங்களை உருவாக்கலாம் என்று அரசியலமைப்பு எங்களுக்கு உரிமை தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இலங்கையில் காணப்படுற நிறைய பெண்கள் செய்கிற ஒரே ஒரு மிஸ்டேக் தான் தைரியமாக எதையுமே ஃபேஸ் பண்ணுறதில்லை. முதலாவது அவர்களுக்கான ஒரு தாழ்வு சிக்கல் எந்த நேரமும் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. தாழ்வு சிக்கல் என்ற நேரம் குறிப்பாக வயது வந்த பெண்கள் எடுத்தால் அவங்க கல்வி நடவடிக்கைகளை ஒழுங்காக பூர்த்தி செஞ்சிருக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்களோட பொருளாதார நிலை ஸ்டேட்டஸ் ஒழுங்காக இருக்காது. அதனால் அவங்க சமூகத்தில் முகம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எப்பயுமே பின்வாங்கி கொண்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கான தகைமைகளை வளர்த்து கொள்ளலாம், அதுக்கு சட்டத்திலே மேற்பாடு இருக்கு, பல வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுக்கான தகைமைகளை வளர்த்து கொள்றதுக்கு எங்களோட பெண்கள் வந்து முன் வாரதும் இல்லை, முயற்சி செய்கிறதும் இல்லை. பெண் என்பவள் பாடசாலை கல்வி கற்று முடிஞ்சா வீட்டில் கிச்சனில் இருக்கணும் என்றது பெரும்பாலான ஆண்களோட பெரும்பாலான பெற்றோரோட கருத்து. குறிப்பாக கொழும்புல இருந்தாலும் சரி, இலங்கையில் உள்ள பெண்கள் பேசிக்காவே நல்ல அறிவுபூர்வமான பெண்கள். அவங்கள சிற்பமாக சிதைச்செடுக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆட்கள்டையும் கட்டாய கடமை. அப்படியான நேரத்தில் தான் அவங்க பொது விஷயங்களில் கருத்தை தெரிவித்து சட்டத்தால் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, என்னென்ன விடயங்களுக்கு நாங்கள் சட்டத்தை அணுகலாம் என்றதை பற்றி யோசிப்பாங்க. எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மகளிர் தின சிறப்பு மக்கள் சேவையாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் நாங்கள் பெண்கள் குறித்தான ஒரு முழுமையான பார்வை தான் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு சட்டத்தரணி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு ஊடகத்துறை விரிவுரையாளர் தான் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வந்து அடுத்த கேள்வி சட்டத்தரணி உங்கள்கிட்ட வரலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். குறிப்பாக தற்காலத்தில் உலகத்தை நாங்கள் விட்டுவிடுவோம். இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமான பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து நிலவுகின்றன. குறிப்பாக வித்யாவாக காணப்படலாம், இல்லைன்னு சொன்னால் வந்து சேயா சதோமியாக கூட காணப்படலாம். இது எல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மங்கை தொடக்கம் ஒரு குழந்தைக்கு வரைக்கும் கூட அதிகமான பாதிப்புகள் வந்து இடம்பெறுகின்றன. எனவே உங்களுடைய பார்வையில் ஒரு சட்டத்திறனியாக நீங்கள் அதிகமாக எந்தெந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்கீங்க? குறிப்பாக அந்த பெண்கள் மத்தியிலிருந்து நீங்கள் கேள்விப்பட்ட என்ன பிரச்சனைகள் தற்பொழுது அதிகமாக சமூகத்தில் வந்து காணப்படுது?
பெண்கள் தொடர்பான பிரச்சனைன்னு பேசுகிற நேரம் பெரிய லிஸ்ட் ஒன்றே நாங்கள் போட்டுட்டு போகலாம். அதில் முக்கியமாக இல்ல வன்முறைகள், வீட்டிலிருந்து தான் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இல்ல வன்முறைகள், அதை நாங்கள் டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிரச்சனை சம்பந்தமாக பேச போகிறேன்னு சொன்னால், இல்ல வன்முறைன்னா முதல்ல என்னன்ற ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் நாங்கள் விளங்கி கொள்ளணும். இல்ல வன்முறைண்டா ஒரு பெண்ணிட கணவர் அல்லது அவர்களோட வீட்டில் உள்ள ஏனைய நபர்களால் பெண்ணுக்கு உடல் அல்லது உள ரீதியாக ஏற்படுற தாக்கங்கள், அதாவது அந்த விடயம் வந்து சொல்லா இருக்கலாம், செயலா இருக்கலாம், மனதை புண்படுத்துற மாதிரி நம்ம இமோஷனல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இமோஷனல் அட்டாக் என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலிஜனை பேஸ் பண்ணி அது அந்த மாதிரியான தூண்டுதல் ரீதி, பொருளாதாரத்தில் தாழ்வாக இருந்தால் அந்த மாதிரியான விடயங்களை மையப்படுத்தி அந்த பெண்ணிடம் மனதை காயப்படுத்தி ரணகலமாக்குற விடயங்கள் தான் இல்ல வன்முறை என்று நாங்கள் பொதுவாக சொல்கிறோம். இந்த மாதிரியான நிலைமைகளை வந்து எந்த பெண்களும் வெளியில் சொல்ல விரும்புறதில்லை. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை வெளியே சொன்னால் சமூகத்தில் எங்களோட அந்தஸ்து என்னையாகும் அப்படின்ட்டு அது நிறைய பேர் வந்து அதை அப்படியே மறைச்சிட்டு அவங்க அதில் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் சட்டத்தில் வந்து பாதுகாப்பு இருக்குது. எங்களுக்கு இல்ல வன்முறை ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் இலங்கை சட்டத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதை வந்து 2005ஆம் ஆண்டின் 34ஆம் இலக்க இல்ல வன்முறைகள் பாதுகாப்பு சட்டம் என்று இலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த செயல் சம்பந்தமாக நாங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் உண்டோ, அப்படி இல்லைண்டா சிறுவர் மற்றும் மகளிருக்கான பணியகம், சைல்ட் அண்ட் உமன்ஸ் பீரோ வந்து இருக்குது. அந்த இடத்துல போய்ட்டு நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டால் அது சம்பந்தமாக விசாரித்து உண்மையாகவே அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா என்று சொன்னால் அந்த விடயத்தை அண்மையில் உள்ள நீதவான் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தலாம். நீதவான் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதன் மூலம் அவருக்கான தண்டனை ஒன்றை பெற்றுக் கொடுக்கலாம். பெண்கள் அப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்களே, அதை எப்படி போக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? அதுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளணும். ஏனென்று கேட்டால் இதில் வந்து அதாவது இல்ல வன்முறை என்று நடந்துச்சுன்னு சொன்னால் அதில் நீதவானுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கு. 12 மாதத்திற்கு குறையாத ஒரு ஆர்டர் ஒன்று அவங்க போடலாம். அதாவது இந்த இல்ல வன்முறைகளை டொமெஸ்டிக் வயலன்ஸில் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சேன்னு சொன்னால் அந்த ஆர்டரை மீறினா அவங்களுக்கான சிறை தண்டனை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு 10 பெண்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க இருந்தா அது வந்து வெளியுலகத்துக்கு வரும் பட்சத்தில் ஏனைய நபர்கள் இதுல இருந்து தவிர்த்து கொள்ளுவாங்க. ஆனா செய்யறது இல்லை. நிறைய பேர் சரியான எங்ககிட்ட வார கேசஸ் வருது, இல்ல வன்முறையால பாதிக்கப்பட்ட பெண்கள் வாராங்க. எத்தனை கேசஸ்கள் இப்படி வருது உங்கள்கிட்ட பெண்கள்கிட்ட இருந்து? குறிப்பா நாளாந்தம் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு 6-7 பேர் வந்து எங்கள்கிட்ட முறைப்பாடு செய்யறாங்க. தைரியமா வந்து சொல்றாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது என்று சொல்ற நேரம் நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துறோம். நீங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பெண்களுக்கு சிறுவர்களுக்கான ஒரு யூனிட் ஒன்று இருக்குது, நீங்க அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் இருக்குது, அங்க போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான நிவாரணங்கள் கிடைக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கான நிவாரணம் என்றது போல பாதுகாப்பு மெஜிஸ்ட்ரேட்டால போடப்படுற பாதுகாப்பு கட்டளை என்று சொல்றோம் நாங்க. அப்ப 12 மாதத்திற்கு குறையாத பாதுகாப்பு கட்டளை ஒன்று மெஜிஸ்ட்ரேட் போட்டாங்கன்னு சொன்னா அதை மீறினா நீதிமன்ற அவமதிப்பு அப்படியான குற்றங்களுக்கு அவங்க ஆளாகுவாங்க. சரி, திருமதி தேவகௌரி நீங்க சொல்லுங்க. அதாவது நீண்ட ஒரு அனுபவம் கொண்டவர் ஊடகத்துறையை பொறுத்தவரையில். அந்த வகையில் பெண்களுக்கான அந்த வன்முறைகள் பிரச்சனைகள் எந்த அளவில் வந்து காணப்படுகின்றது, குறிப்பாக எந்தெந்த இடங்களில் காணப்படுகின்றது, அவர்கள் அதனை எவ்வாறு வந்து மிக இலகுவா லாபமாக கையாளலாம், எப்படி கையாண்டால் அதிலிருந்து வெளியில் வரலாம்? இல்லை, சட்ட ரீதியாக எங்களோட கான்ஸ்டிடியூஷன் சரி, அரசியல் அமைப்பும் சரி, சட்டமும் சரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அல்லது நல்ல இதாக இருக்குதுன்றது உண்மை. ஆனால் நடைமுறைக்குள்ளே வரைக்குள்ளே தான் பாரிய சிக்கல்கள் வருது. ஏன்னா அந்த எடுக்கிற அவகாசம், ஒரு சட்டத்துக்கு நாங்கள் தீர்வு போய்க்கு எடுக்கக்கூடிய கால அவகாசமும், மற்றது முறைப்பாடு செய்ய போய்க்கு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நடைமுறை சிக்கலாக தான் இருக்கு. இன்றைக்கு வேணா நிறைய நியூஸ் அப்படித்தான் வருது. ஏன்னா என்ட்ரி போட போய்க்குள்ளேயே அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ முதல் வந்து இந்த போலீஸில் ஒரு பெண்களுக்கான ஒரு பகுதி இருந்தாலும் கூட எல்லா நேரமும் அது எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது இல்லை. அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? அது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லா இடங்கள்லையும் அது இருக்கிறது இல்லை.
அப்போ போகிற நேரத்தில் சில வேளை பெண் போலீஸே இருக்கிறது இல்லை. அப்போ இவர்களுக்கு அது ஒரு சிரிப்பு கிடமாக, இப்போ வீட்டு வன்முறை என்று போனால் குறிப்பாக ஒரு சிரிப்பு கிடமாக போயிடும். மனுஷன் தானே அடித்தது, அது இரவு எல்லாம் சரியாயிரும் என்று சொல்கிற ஒரு பாங்கு தான் இந்த ஆண்களுடைய அதிகமாக இருக்குது. என்ன அது ஒரு சீரியஸாகவே எடுக்கிற இல்லை அவையல். அப்போ இது திரும்ப அவைக்குள்ள அந்த ஒரு சமத்துவ பார்வை அது வரவே இல்லை. அப்போ சமத்துவ பார்வையை முதல் கொண்டு வந்தாதான். அதுக்காக அநேகமாக அந்த போலீஸில் வேலை செய்கிறாக்கள், இதில் வேலை செய்கிறாக்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தது. பெண்கள் விவகாரம் அமைச்சு ஈக்குவலிட்டி, ஜெண்டர் ட்ரைனிங், பால்நிலை சமத்துவ கற்கைன்னு சொல்லி ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சவையே. அது எப்படி பார்க்க வேணுமென்று சொல்லி. அப்போ இந்த நடைமுறை சிக்கல் இருந்து கொண்டு தான் இருக்குது எங்களுக்கு இந்த முறைப்பாடு செய்கிறதுல. அதை நாங்கள் எப்படி ஓவர்கம் பண்ணி அதை வரப்போகிற மட்டும் எனக்கு தெரியல. அதுக்கு அப்போ ஒவ்வொருத்தரும் தான் உணரணும். ஏன்னா ஒரு சமத்துவமாக நோக்குறதுக்கு தான் உணரணும். எந்த சட்டம் போட்டும் எந்த இது போட்டுமே சரி வர்றதில்லை. மற்றது எங்களுடைய கலாச்சாரமும் ஒரு பெரிய பிரச்சனை. கலாச்சாரமோ மதங்களோ எல்லாமோ நாங்கள் என்ன தான் சட்டத்தை போட்டு வச்சோம், பிறகு திருப்ப எங்களுடைய அம்மா அப்பா குடும்பம் அந்த அழகு அந்த கலாச்சாரங்கள் அந்த மதங்கள் என்ன செய்யுதுன்னா திருப்பி பெண்ணை வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பதுமையாக ஒரு என்ன சாஃப்டான ஒரு ஆளாகவே எப்போவுமே பார்க்குறேன். அது ஒரு அன்பின் நிமித்தம் பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே பெண்ணை வந்து ஒன்றுக்கு அடக்குமுறை தான், ஒரு அடக்குமுறையாக தான். ஏன்னா அப்படி செய்யக்குள்ளே அவள் எதிர்க்க மாட்டாள். இப்போ ஹஸ்பண்டுக்கு எதிராக ஒரு வழக்கை கொண்டு வந்து போட்டுட்டு திருப்பி அவள் வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போய் ஹஸ்பண்டோட தான் இருக்கணும். அந்த அதுக்கான பாதுகாப்பு கொடுக்குறாங்க போல. இனி சிவியர் கேஸஸுக்கு ஒரு தங்குறதுக்கான ஒரு இடம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு இதில் திருப்பி போய் அங்கே தான் இருக்கணும், ஹஸ்பண்டோட தான் போய் இருக்கணும். அந்த சிக்கல் இருக்குது. இப்போ நடைமுறையில் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பொருளாதார வலுவும் இருக்கிற இல்லை கணப்பெண்களுக்கு இப்படியான நிறைய வீட்டு வன்முறையை சந்திக்கிற அனிமான் பெண்ணுக்கு பொருளாதார வலுவும் இருக்கிறது இல்லை. அதனால தனியாக போய் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இல்லை. தனியாக நாமளும் பொருளாதார வலு உள்ள எல்லாரும் போய் முறையிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தற்கொலைகள் நடந்திருக்கு. அண்மை காலத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா தற்கொலைகள் நடந்திருக்கு. படித்த நல்ல ஆக்கள் கூட தற்கொலைகள் கணவன் வீட்டு வன்முறை தாங்காமல் தற்கொலை செய்தாக்களும் இருக்கினா. அப்போ இதுகள் எல்லாமே வந்து அந்த ஒழுக்க ரீதியாக பெண்ணை பார்க்குறதுலையும் இருந்து ஒரு கட்டம். ஏன்னா அவள் வெளியால் சொன்னாண்டா இதை ஒழுக்க ரீதியாக அவளுடைய தரம் வந்து குறைச்சி மதிப்பிடப்படுது. அல்ல அவள் பார்க்குறது வந்து இவ ஹஸ்பண்டுக்கு இப்படித்தான் ஒரு வீட்டு விஷயத்தை இப்போ அவள் வெளியால் சொல்லி போட்டா. அப்போ இந்த கலாச்சார கட்டமைப்புகளை நாங்கள் இப்படி மீள் கட்டுமானம் செய்கிறது அதைத்தான் நாங்கள் யோசிக்கணும். என்ன தான் நாங்கள் போட்டாலும் இந்த கலாச்சார கட்டுமானங்களை ஒருக்கா பிரித்து திருப்பி ஒரு மீள் கட்டுமானத்துக்கு கொண்டு வரணும்னா இந்த அடிப்படை கல்வியிலேருந்து நாங்கள் ஒரு சமத்துவ கல்வியை பால்நிலை கல்வியை கொண்டு வரணும். அப்போ அதை கொண்டு வரைக்குள்ள இது ஓரளவுக்கு மாற்றம் உருவாடு தான் நினைக்கிறேன், மாற்றம் வரும். கல்வி தான் மிக முக்கியமான நெடுக நான் சொல்கிறேன். கல்வியில் கை வைக்கணும். கல்வி பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு பாடத்திலையும் பால்நிலை சமத்துவம் மீறப்படுதான்னு பார்க்கணும். ஒவ்வொரு சின்ன கதை போடுவீங்க, அந்த கதையிலே பார்க்கணும் பால்நிலை சமத்துவம் மீறப்படுதுன்னா அந்த கதையை மாற்றுங்க, வேற ஒரு கதை சேஞ்ச் பண்ணுங்க. அங்கே ஆணையும் பெண்ணையும் எப்படி படிமைப்படுத்தி இருக்கணும், படிமைப்படுத்தி சொல்லினேன் அந்த கதையின் ஊடாக. ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற கதையின் ஊடாக எப்படி படிமைப்படுத்தினேன். அப்போ அதை சொன்னாலே சரி. இப்போ நான் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு அம்மானா பிள்ளை படங்குறைக்குள்ள அம்மாவை கொண்ட போட்ட படமும் அப்பாவை மயிர் வெட்டின படமும் தச்செல்லாம் மாறி கீறிட்டேன்டா பிள்ளை தான். ஆமாம். ஆனால் இப்போத்தி அம்மா மேலே பஃப் கட் வெட்டின அம்மா மேலே எல்லாம் இருக்கினான் இல்லைண்டு இல்லை. ஆனால் அந்த பிள்ளைய அம்மா அப்படி இருந்திருந்தாண்டா அந்த பிள்ளை அப்படி தான் கீறும். அப்போ அது பிள்ளை படம் பிள்ளை. அப்போ இந்த மாதிரியான கல்வி பிள்ளை அப்படி இப்படித்தான் இருக்கும், இது ஆனண்டா இப்படித்தான் இருக்கும், பெண்ணண்டா இப்படித்தான் இருக்குமான்னு அந்த பிள்ளைக்கு திருப்ப திருப்ப சொல்கிறது வந்து அந்த இடத்துல கவனிக்கணும். அந்த இடத்துல நாங்கள் எப்படி அதை கொடுக்கலாம், எப்படி போர்ட்ரே பண்ணுறது, எப்படி படிமைப்படுத்துறது ஒரு ஆணையும் பெண்ணையும், அதிலிருந்து துவங்கணும் மட்டும் தான் நான் எடுக்கிறேன். நாங்கள் இங்கே வந்துட்டு கதைக்கிறோம், தொங்கலில் வந்துட்டு கதைக்கிறோம் சமத்துவத்தை கொண்டு வரதுக்கு. ஆனால் இங்கே அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், நாங்கள் பண்ண வேணும். அது இன்னும் செய்யப்படுதில்லை. சரி, எனவே வீட்டு வன்முறைகள் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து தாக்கம் செலுத்துது என்பதாக சட்டத்தரணி வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களை பொறுத்தவரையில் கல்வியில் மாற்றம் வர வேண்டும், அப்பொழுதுதான் பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தைரியமாக வெளியில் சொல்லி அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக வந்து சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே இந்த கீழைத்தைய நாடுகளை பொறுத்தவரையில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகளை பொறுத்தவரையில் நீங்களாம் சொல்ல மாதிரி கலாச்சார கட்டமைப்புக்குள் ஊறி போயிருக்கின்றோம், சமய கட்டமைப்புக்குள் ஊறி போகின்றோம். சமயத்தை தாண்டி எதையும் செய்ய மாட்டோம், எங்களுடைய வீட்டை தாண்டி எதையும் செய்ய மாட்டோம், அம்மா அப்பா பேச்சை மீறவே மாட்டோம், இந்த கோட்டை நகரத்துக்கு கிழிச்சதை தாண்ட மாட்டேன் என்பதாக தான் இருக்கின்றோம். ஆனால் அதையும் மீறி வெளியில் வரணும் என்பதாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? கலாச்சார கட்டமைப்புகளை உடைத்தெறிவோம் என்பதாக எதிர்பார்க்குறீங்க. இதுக்கு வலு சேர்க்கும் முகமாக ஒரு இந்த பெர்சன்டேஜ் ஒன்று நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் தினம் 2% பெண்கள் வந்து இல்ல வன்முறையால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் 2 விதமான பெண்கள் வந்து இல்ல வன்முறையால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது கிராமப்புறம் நகர்ப்புறம் என்று வேறுபாடு இல்லாமல்
நகர்ப்புறங்களில் 20% பெண்கள் வந்து தினம் தினம் இந்த மாதத்திற்கு வருடத்திற்கு கணக்கு நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 20% பெண்கள் வந்து இல்ல வன்முறையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக மட்டக்களப்பு கிளிநொச்சி பிரதேசங்களை பொறுத்தவரையில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிற நேரம் 50% மேற்பட்ட பெண்கள் வந்து இல்ல வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யுத்தத்தால் அவங்க டிஸ்பிளேஸ் ஆகி அவங்களுக்கு வாழ்வாதார நிலைகள் எதுவும் இல்லாமல் அப்படி அந்த மாதிரியான மன விரக்தி அடைஞ்சி எதுவும் வெளியில் சொல்ல இல்லாமல் அப்படியான நிலையில் இல்ல வன்முறையால் 50% மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியில் வாரது, அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு எப்படி ஏற்படுத்துறது, இந்த பிரச்சனைகளால் தேவையில்லாத சில பிரச்சனைகளுக்கு அவங்க முகம் கொடுக்க வேண்டி வருது. அதாவது கிராமப்புறங்கள் இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி என்றாலும் உயர்த்தணும், எப்படியாவது உயர்த்தி அவங்களும் சமூகத்தில் சம அந்தஸ்தில் இருக்கணும் என்றதுக்காக வேண்டி அரசாங்கத்தில் வந்து இலவச உணர்வு, இலவச அவங்களுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் நிறைய மேற்கொள்றாங்க, தொழில் வாய்ப்புகள் எல்லாம் நிறைய மேற்கொள்றாங்க. அதுல அவங்க திருப்தி அடையாம, அதாவது அவங்களுக்கு அது போதாது அந்த நேரத்துல எங்களோட இந்த பிரைவேட் கம்பெனிஸ் ஃபினான்ஸ் இதுவளால மைக்ரோ கிரெடிட் மைக்ரோ லோன் அடுத்தது ஃபினான்ஸ் அந்த கம்பெனிகளோட ஆசை வார்த்தைகளால மயங்கி என்ன ஏதுன்னு பார்க்காம பேப்பர்ல சைன் பண்றாங்க, ஃபண்ட் எடுக்கிறாங்க, வெஹிக்கிள் எடுக்கிறாங்க, அதுக்கான தவணைகள் கட்ட முடியல. கடைசியில் இது எங்கே போயிட்டு கோர்ட்ஸுக்கு நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் இந்த கேசஸ். ஏன்னா பெண்கள்கிட்ட போய் தான் நிற்கிது கடைசியாக பெண்களை தான் சைன் பண்ண வைக்கிறாங்க, வச்சு நாங்கள் கட்டுவோம்னு சொல்கிறாங்க, கடைசி கோர்ட்ஸில் வந்து நிற்கிது. கோர்ட்ஸில் வந்து நின்றா சிறிய ஒரு அமௌண்ட் எடுத்தாலும் அவங்க அந்த வட்டி எல்லாம் சேர்த்து கட்டுற நேரம் பாரிய ஒரு அமௌண்ட் வர்ற நேரம் எதுவும் செஞ்சு கொள்ளலாம். கடைசியில் நான் உயிரே இல்லாமக்கி கொண்டு நான் செத்தா சரி வரும் என்ற நிலைமைக்கு வராங்க. இப்படியான நடவடிக்கைகள் இருந்து நாங்கள் என்ன செய்யணும், அவங்கள விழிப்புணர்வுகளை தான் ஏற்படுத்தணும். எனவே இலங்கையை பொறுத்தவரை நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. அதாவது அதிகமாக தற்கொலைகள் இடம்பெறக்கூடிய பிரதேசமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு தான் மாறி இருக்கின்றது. குறிப்பாக 40,000 பெண்கள் வந்து குடும்ப தலைவி தான் குடும்பத்துக்கு தலைவராகவும் இருந்து வந்து அந்த குடும்பத்தை வந்து வழிநடத்துகிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கணவனை இழந்த பெண்கள், விதவை பெண்களாக இருக்கின்றது நிமித்தம் அவர்களை மையப்படுத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி நுண்கடன் மைக்ரோ கிரெடிட்ஸ் அந்த நிறுவனங்கள் வந்து படையெடுக்கின்றன. அதனை தீர்க்கும் முகமாகத்தான் கடந்த அரசாங்கமும் உட்பட்டது. இந்த அரசாங்கம் கூட அண்மையில் அறிவித்த ஒரு விஷயம் தான், குறிப்பாக 60,000 ரூபாயை வந்து அவங்களுக்கு வட்டி இல்லாத கடனாக வந்து வழங்குறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க இந்த அரசாங்கம் கூட. ஏன்னா இந்த மைக்ரோ கிரெடிட்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு தலையீடியாக வந்து குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் வந்து மாறி இருக்கு. குறிப்பாக அதிலும் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த பெண்கள் தான் என்பதாக அந்த புள்ளி விவரம் வந்து குறிப்பிடுகின்றது. எனவே அதை தான் இவங்களும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. எனவே இனி வரும் காலங்களில் நீங்கள் கடன் வாங்கும் பொழுது அது குறித்தான முழுமையான விடயங்களை தெரிந்து கொண்டு எவ்வளவு காலத்தில் கட்டணும், எவ்வளவு கட்டினால் உங்களை கடனை முடிப்பீங்க என்பதாக முழுமையான விடயங்களை தெரிந்து கொண்டு தயவு செய்து இப்படியான கடன்களை எடுங்கள். அப்படி கடன் வாங்கும் பொழுதும் கூட சில பேர் உங்களை வந்து போகப் பொருளாக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு என்பதாகத்தான் சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் திருமதி MS தேவகௌரி, ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர். அதே போன்று ஃபாத்திமா சாருக் நிஸ்ரா எங்களோடு இருந்திருக்கிறார். இவர் ஒரு பிரபலமான ஒரு சட்டத்தரணி. எனவே இவர்களுடைய அனுபவத்தில் பார்வையில் தான் இன்றைய பெண்கள் குறித்தான நிகழ்ச்சி வந்து அமைப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் எந்த வகையான பிரச்சனைகளை தற்காலத்தில் எதிர்கொள்கின்றார்கள் என்பதாக வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூட சமமான அந்தஸ்து தான் கொடுத்திருக்கிறோம். ஒருவர் வந்து பெண் ரீதியான ஒரு முஸ்லீம், இன்னொரு ஒரு பெண் ரீதியான ஒரு ஹிந்து. இதை நான் கொண்டு வந்ததிலேயும் ஒரு காரணம் இருக்கின்றது. குறிப்பாக மதம் கூட பெண்களை கட்டி போட்டிருக்கின்றது. மதம் கூட அவர்களை மிகப்பெரிய ஒரு இறுக்கமாக வந்து காணப்படுது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறீங்களா அந்த விஷயத்தை? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? சில விஷயங்களை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மதம் என்பது வந்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான், அவர் ஒழுக்கசீலமான மனிதனாக இந்த உலகத்தில் வலம் வருவதற்காகத்தான். ஆனால் அதையே ஒரு பகடைக்காயாக வைத்துக்கொண்டு, அதையே தரவாக வைத்துக்கொண்டு காலகாலத்துக்கும் அதையே நாங்கள் ஓதிக்கொண்டு வருவோமாக தான் நிச்சயமாக பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் வர முடியாத ஒரு தன்மை தான் வந்து காணப்படும். எனவே மிஸ்ஸஸ் தேவகௌரி, நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த மதம் பெண்களை எந்த அளவு கட்டி போட்டுருக்கின்றது? இல்லைன்னு சொன்னால் மதத்தின் மூலமாக அவர்கள் வந்து முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் கட்டி போட்டுக்குன்னு சொல்ல வரல, அதை வந்து அவங்க வந்து அடிமைப்படுத்துன்னு சொல்ல வரல, இருந்தாலும் கூட அதை வைத்துக்கொண்டு எவ்வாறு அவர்களை பயன்படுத்துகின்றார்கள்? மதம் மேலே எல்லா மதங்களும் பெண்ணை 2ஆம் பட்சமாக தான் வச்சிருக்குது, ஒரு ஈக்குவலாக வைக்கவே இல்லை. நாங்கள் சைவ சமயத்தை எடுத்தாலும் நீங்கள் நான் முதலே சொன்னீங்க பெண் தெய்வங்கள் மிக அதிகமாக இருக்குது, அந்த நாங்கள் முன்னுரிமை தானே கொடுத்துருக்கோம். அதான் அப்படி நீங்கள் நினைச்சு சொல்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. அது சரியாக ஒரு என்ன சொல்கிறது, சரியாக கீழ்மைப்படுத்தி இருக்குது. பெண் அவ்வளவு தெய்வங்களை வச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே விட்டு கோயிலில் போயிடலான்றது ஒரு பெரிய இது இருக்குது.
இருக்குது. ஆனால் கோயிலுக்குள்ளே போக இயலாது. சாதாரண பெண்கள் கோயில், சாதாரண பெண் ஐயரா வர முடியுமா? வர இயலாது. வர இயலாது. மதம் அப்படி வச்சு இப்போ அண்மையில் கூட ஒரு மத குரு சொல்கிறார், இந்த பெண்ணை முதல் வேலைக்கு போகிறத நிப்பாட்டணும். அதனால தான் இன்றைக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை வந்திருக்கேன். அப்போ இப்படி மத தலைவர்களும் மேலே இந்த மதங்களும் தான் பெண்ணை வந்து 2ஆம் பட்சமாகவே எப்போவுமே நோக்குறது. அது என்னென்னா, பெண் வெளியால் வந்தால் ஒழுக்கம் கட்டுருவா, ஒழுக்கம் கட்டுறான்றதான் மிகப்பெரிய பிரதானம். அப்போ உடல் சார்ந்து மட்டுமே மையப்படுத்தி பார்க்குற இந்த நேரமும் அது ஒரு பெரிய தவறு மதத்தின் ஊடாகத்தான் வருது. ஏன்னா பெண்ணினுடைய மறு உற்பத்திக்கான ஒரு ஆள் தான் பெண், மிக முக்கியமான பாத்திரம். பெண்ணாய் பிறக்க மாதவம் செய்ய வேணும். நான் சொல்லுவேன் மாதவம் செய்யணும் பெண்ணாய் பிறக்கிறதுக்கு. பெண்ணுன்றது பெருமை தான். என்ன ஒரு மறு உற்பத்தியில் முக்கிய பங்கெடுக்கிறது, அடுத்த சமூகத்தை உருவாக்குகிற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறது. அப்போ இதையே இந்த பெரிய பலத்தையே ஒரு பலவீனமாக்கி காட்டுறது மதம். இது ஒரு பெரிய பலம், இது ஒரு பெரிய பலம். ஆனால் அது பலவீனமாக்கி இருக்குது என்னன்னு சொன்னால், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பெண் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதோ, அல்லது இப்படியான பெண்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதோ, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதோ, அது ஒரு பேசிக் ஒரு இதாக நாங்கள் எடுக்கலாம். அதுவே பல இடங்களில் பெண் எங்கெங்கே எப்படி இருக்கணும், கோயிலுக்கு எப்படி வரணும், அல்லது ஒரு வீட்டுக்கு போய் எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கு மதம். எப்படி நடக்க வேணும் பெண், ஆண் எப்படி நடக்கணுன்ற பிரச்சனையே இல்லை, பெண் எப்படி நடக்க வேணும். ஆனால் திருவள்ளுவர் வடிவாக சொல்லி வச்சிருக்கு. அதெல்லாம் திருவள்ளுவர் இதில் சமயம் மீறி பல விஷயங்கள் சொல்லியிருக்க மதம் சாராதது, அது வடிவாக சொல்வார். ரெண்டு பேருக்குமானது. ஆனால் சில இடங்கள்லையும் திருவள்ளுவர் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை விட இந்த மதம் எப்போவுமே ஒரு இதை ஒழுக்கத்தை மிக காரணம் காட்டி பெண்ணை கீழே வச்சிருக்கிறதுன்றது உண்மை. எப்பவும் பெண்ணை அது மதம் நிற்குது, தான் பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன், பெண்ணை பாதுகாப்பாக வச்சு பக்குவப்படுத்தி பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம்ன்றது தான். அல்லாடி எங்களோட மதத்தை பாருங்கள். அப்போ ஏன் காரைக்கால் அம்மையார் ஏன் ஒரு வயதான வடிவம் எடுத்து தான் மேலே போகிறா, இங்கே மலை ஏறி போகிறா. ஹஸ்பண்ட் வந்து காலில் விழுந்து வணங்கிட்டு இன்னொரு கல்யாணம் கட்டுறேன், ஏன்னா தெய்வத்தோடு நான் வாழையலான்ற நிலைமைக்கு வர ஹஸ்பண்ட். அது சாதாரண பெண் தான், அவ்வளோ ஒரு சிந்திக்கிற பெண்ணா வரைக்க, ஒரு பெண் சிந்திக்கிற பெண்ணா அல்லது ஒரு டேலண்ட் ஆளுமை உள்ள பெண்ணா வரைக்குள்ள ஹஸ்பண்ட் வேறு பயந்து போகிறார்கள். அவர்கள் ஈக்குவலாக வரைக்கும் பயந்து போகிறார்கள். அடங்கி கீழே இருக்கக்குள்ள நல்ல வடிவாக இருப்பினோம், நல்ல வடிவாக அவரை பரிபாலித்து கொண்டு நாங்கள் செய்து கொண்டுலாம் இருப்பினோம். ஆனால் ஈக்குவலாக வரைக்கும் கொஞ்சம் ஒரு பயம் வர மாதிரி அப்படி தான் கட்டமைச்சிருக்க சமயங்கள் எல்லாமே. நீங்கள் நாயன்மாட்ட கதைகளோ இல்லை ஆட்ட கதைகள் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே அதைத்தான் சொல்லுது. கொஞ்சம் பெண் வந்தோடனே விட்டுட்டு விலகிடணும். அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகுற ஒரு தன்மை தான் இன்றைக்கு வரைக்கும். அதான் டிவோர்ஸ் எடுக்கிற தன்மை. இன்றைக்கு டிவோர்ஸ் அதிகமாகிட்டேன்னு சொல்லுவீனா, ஏன் பெண் ஈக்குவலாக வந்திருக்குது, ஈக்குவலான சிந்தனைகளோட ஈக்குவலாக கதைக்கிற ஈக்குவலாக வந்திருக்குது. அதனால் இந்த வாழ்க்கைக்கு இவர்கள் பக்குவப்படையில் அல்ல, வாழ்க்கை தெரியலை. இந்த குடும்ப அழகில் இருக்கக்கூடிய குணாம்சங்கள் ஏற்கனவே இருந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கு மாறி இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணினோம் இல்லை. நாங்கள் இந்த ஒரு ஜனநாயக உரிமை, ஒரு ஆண்டான் அடிமை உரிமை இல்லை அதுக்குள்ளே. முந்தினது அப்படி தான் இருந்தது. எங்களோட அம்மா அப்பா காலத்துக்கு முந்தி இருந்திருக்கலாம். அது ஒரு தலைவன் தலைவி அல்லது ஒரு ஆண்டான் அடிமை ஒரு அந்த ஒரு இதிலேருந்து குடும்ப அழகு போயிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து குடும்ப அழகு ஒரு ஜனநாயக முற்றுமுழுதான ஒரு ஜனநாயக முறையில் இயங்கணும். அது 2 பேர்கிட்ட பேச்சுங்க இருக்கணும், 2 பேரும் கதைக்கணும், உரையாடணும், பேசணும், சில முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லி ஜனநாயக பண்பை இந்த குடும்ப அழகு கோருது இன்றைக்கு. இது குடும்பத்தில் நடைமுறைக்கு என்பது எந்த அளவுக்கு சாத்தியம்? அது அந்த மாற்றத்தை உள்வாங்க இல்லை. இன்னும் அந்த மாற்றத்தை ஆண்கள் தான் நான் நினைக்கிறேன் கூடுதலாக உள்வாங்க இல்லை, ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏன்னா பெண்களுடைய இவ்வளவு வளர்ச்சி அல்லது மேலே அதிகமான பெண்கள் படிச்சிருக்கணும், அதிகமான பெண்கள் வேலை செய்யணும். இன்றைக்கு அந்த வளர்ச்சியை நாங்கள் சொல்லத்தாமான் இன்றைக்கு அதிகமாக நடந்திருக்குது. ஆனால் குடும்பம் வரைக்குள்ள குடும்பத்துக்கு உள்ள வரைக்குள்ள பிரச்சனை வருது. அதை ஏற்றுக்கொள்கிற திருப்பி என்னுடைய அம்மா அப்படி இருந்தா, என்னுடைய அம்மா இப்படி தான் செய்தா, எனக்கு எல்லாமே செய்யணுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் அந்த குடும்ப அழகுக்குரிய பண்புகளை மாற்றமுற்று இருக்கிற அந்த பண்புகளை உள்வாங்கக்கூடிய வலு வந்து ஆண்கிட்ட இருக்க இல்லை. எனவே மதம் சில விடயங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு. மதமும் கலாச்சாரமும் வடிவா அதை திருப்பி பூத்தி கொண்டிருக்குது. அதை வந்து உடைத்தெறியும் என்பதாக வந்து சொல்றீங்க. குறிப்பாக இந்த பிரச்சனை வந்து இலங்கையில் மாத்திரம் வந்து கிடையாது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு பராக் ஒபாமா அவர்கள் வந்து தன்னுடைய பதவியில் இருந்து விலகும் பொழுது தன்னுடைய பிறந்த நாள் என்று ஒரு கடிதம் எழுதினார். மிச்சல் ஒபாமாவுக்கு தன்னுடைய காதல் கடிதமாக அவர் காணப்பட்டது. அந்த காதல் கடிதத்தில் வந்து அவர் சொல்ல விஷயம் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், அவன் கணவன் மனைவி தான் 2 பிள்ளைகள்லாம் காணப்படுது. இருந்தாலும் கூட மனைவி மீது அதிகமான பாசம். அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அதில் ஒரு உலகத்துக்கான ஒரு அறிகுறியாகவும் கூட காணப்பட்டுச்சு. அதாவது அமெரிக்க பெண்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம், குறிப்பாக பெண்கள் வந்து வெளியில் வரணும், அவருக்கான அதிகமான பிரச்சனைகள் காணப்படுது. நான் 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறேன், ஆனால் எங்கட நிறுவனத்துக்குள்ளேயே அரசாங்கத்துக்குள்ளேயே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய நடக்குது. எனவே பெண்களே நீங்கள் வெளியில் வாருங்கள் என்பதாக அந்த கடிதத்தில் மிச்சல் ஒபாமாவுக்கு
எழுதி உலகத்துக்கும் சொல்லியிருப்பார். இந்த கடிதத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க உலக ரீதியாக வந்து. எனவே அங்கேயே பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு. அமெரிக்காவிலேயே பெண்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது இலங்கையில் என்ன மூளைக்கு? எனவே திருமதி சருக்கு நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக மதம் என்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்ல விடயத்திற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. உண்மையாக மனிதர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும், ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டும், மற்றவர்கள் பாவம் செய்யக்கூடாது, துன்பம் செய்யக்கூடாது என்பதாக வந்து. ஆனால் இந்த விடயங்கள் வந்து பெண்களுக்கு எவ்வாறு அநீதியாக பார்க்கப்படுகிறது? இதை சாதகமாக வைத்துக்கொண்டு எப்படி பெண்களை அடிமைப்படுத்துகின்றார்கள்? இந்த விடயம் தொடர்பாக சகோதரி சொன்ன கருத்தில் கொஞ்சம் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னு கேட்டால் எங்களோட இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரையில் எங்களோட தலைவர் ப்ரொஃபட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கோட்பாடுகளை நாங்கள் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம். அந்த இடத்துல அவங்களோட சபையில் இருக்கிற நேரம் ஒரு சீடர், அவங்களோட தோழர் ஒரு ஆள் கேட்குறாரு, உலகத்திலே நான் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் யார் என்ற விடயத்தை கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் அவங்க வந்து எந்த விதமான யோசனையும் இல்லாமல் உன்னுடைய தாய் என்றாங்க. ரெண்டாவது முறையும் கேட்குறாரு, அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் யார்? உன்னுடைய தாய். மூணாவது முறையும் கேட்குறாங்க, உன்னுடைய தாய். நாலாவது முறை தான் உன்னுடைய தந்தை என்றாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து பெண்ணுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அது மதத்தில் நடைமுறையில் நான் இதை முடிச்சுட்டு வந்து நடைமுறை இதுக்கு வரேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய, அதாவது ஆலோசனைகள் கேட்குற விடயத்தில் பெண்கள்கிட்ட நிறைய ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் முடிவு எடுக்கிறது ஒரு ஆணாக தான் இருக்கணும். ஆலோசனைகள் கேட்கலாம், அந்த ஆலோசனையின் அடிப்படையில் ஆண் வந்து முடிவெடுப்பாங்க. எங்களுக்கு இஸ்லாத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்கள் அதை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஆலோசனை கொடுக்கலாம், நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கலாம் எங்களோட கணவன்மாருக்கு. ஆனால் முடிவெடுக்கிறது அவங்களா இருக்கணும். அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு மத ரீதியாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் அந்த நபிகள் நாயகத்தின் காலத்தில் நடைபெற்ற யுத்தங்கள் எல்லாம் ஆண்கள் யுத்தங்களுக்கு போயிட்டு காயப்பட்டு அவங்களுக்கான மருந்து தாதியர் சேவை அந்த காலத்திலிருந்து பெண்கள் தான் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அவங்களோட அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அந்த காலத்திலிருந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதுலெல்லாம் இந்த நிலைமையில தான் எங்களுக்கு வந்த வேலை வாய்ப்புகளோ இல்லாட்டி சேவைகளோ இல்லை. அந்த முற்பட்ட காலத்திலிருந்து எங்களுக்கு பெண்களுக்கான அந்த உரிமைகளை நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அது மாதிரி எங்களோட இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் கூறிய விடயங்கள் ஹதீஸ் என்றுவோம். நாங்கள் ஹதீஸ்களை வந்து அதிகமான ஹதீஸ்கள் அன்னை ஆயிஷா நாயகி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அன்னை ஆயிஷா நாயகி அறிவித்த ஹதீஸ்களை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம், நிறைய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ இப்படியான முன்னுரிமை தன்மையெல்லாம் எங்களுக்கு இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த காலத்தில் ஆணாதிக்கம் தலைக்கேறிய ஆண்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது உண்மைதான். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, பெண்கள் வந்து இவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்துறது, இவ்வளோ விவாகரத்துக்கள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து மதங்களால் வழங்கப்பட்ட பெண் உரிமையை அதிகமாக ஃபாலோ பண்ணாததால் வர வேலைகள் தான். அதே மாதிரி எங்களுக்கு பொது சட்டம் இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் லாஸ் விசேட சட்டங்கள் என்று கொஞ்சம் இருக்குது. அது கண்டிய மக்களுக்கு கண்டிய சட்டம் என்றும், முஸ்லீம்கள் மக்களுக்கு முஸ்லீம் சட்டம் என்றும், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்களுக்கு தேசவளமை சட்டம் என்றும் பொது சட்டங்கள் இருக்குது. அந்தந்த மக்களுக்கு அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலித்து அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்களில் பெண்களுக்கான உரிமைகளும் இருக்கு. சொத்துரிமை, வாரிசுரிமை, விவாகரத்து உரிமை போன்ற சட்டங்களில் அவங்களுக்கான ஏற்பாடுகளும் இருக்கு. ஆனால் அதில் நடைமுறையில் சில குறைபாடுகள் இருக்கேண்டு கிரிட்டிசைஸ் வருது. அந்த கிரிட்டிசைஸை நாங்கள் அரசாங்கத்தால் மனிதாபிமான ரீதியில் அதை திருத்துறதுக்கான வழிவகைகளை செய்யத்தான் வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அதில் அதாவது இப்போ கண்டிய சட்டம் என்றால் கண்டிய சட்டத்தில் விவாகரத்து, வாரிசு, அதாவது சொத்துரிமை, அந்த சட்டங்களை நாங்கள் பெண்களுக்கு வழங்குற மாதிரி முஸ்லீம் சட்டத்திலும் இருக்கிற உரிமைகளை நாங்கள் பெண்களுக்கு வழங்கணும். அதே மாதிரி அதில் இருக்கிற குறைபாடுகள் எதுவும் இருந்தால் மனிதாபிமான ரீதியில் திருத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம், அதில் தவறில்லை. எல்லாத்தையும் சம்பூர்ணமாக திருத்தணும் என்று இல்லை. இது ஆதிகாலம் தொட்டு எங்களுக்கு முஸ்லீம் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. அப்போ அதில் நிறைய ஆக்கள் சொல்கிறாங்க முற்றாக இல்லாமக்கணுமெண்டு அந்த சட்டங்கள், ஸ்பெஷல் லாஸை நிறைய ஆக்கள் முற்றாக இல்லாமக்கணுமென்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து
அதில் ஏற்படுத்த வேண்டிய திருத்தங்களை பேச்சுவார்த்தை மனிதாபிமானம் மூலம் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்றது என்ற கருத்து. எனவே உங்களை பொறுத்தவரையில் சொல்லப்பட்ட விஷயங்களை சரியாக செய்தாலே அதிகமான பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு எதிராக என்பதாக வந்து சொல்லியிருக்கீங்க. எனவே மிஸ்ஸஸ் தேவகரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க மதங்கள் அவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு, அதிலிருந்து வெளியில் வருவோம் என்பதாக இருவேறான கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்க. இரண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே 2 பெண்கள் அழைத்து வந்து இன்றைய மக்கள் சேவையிலே மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக அமைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் திருமதி ஜருக் நீங்கள் இறுதியாக சொல்லியிருந்தீங்க, குறிப்பாக அந்த ஆண் ஆதிக்க சமூகமாக காணப்படுகின்றது, குறிப்பாக முடிவெடுக்கும் பொழுது ஆண்கள்கிட்ட கேட்டெடுக்கிறதுல மதத்தை பொறுத்தவரையில் தப்பில்லை என்பதாக வந்து சொல்லியிருக்கின்றீர்கள். திருமதி தேகௌரி நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த ஆண்கள் சார்ந்து பெண்கள் வாழும் பொழுது இல்லைன்னு சொன்னால் ஆண் சமூகமாக நாங்கள் இருக்கும் பொழுது வந்து என்ன வகையான பிரச்சனைகளை ஒரு மதம் சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து வந்து பெண்கள் சந்திக்கின்றார்கள் உங்களுடைய பார்வையில்? எனது பார்வையில் மேலே ஆண் மைய சமூகம் தான் இது. ஆண் மையமாக வச்சு தானே எல்லாமே கட்டமைக்கப்படுது, மதமோ அரசியல் எல்லாமே கட்டமைக்கப்படுது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை சகோதரி சொன்ன மாதிரி ஆண்கள் முடிவெடுக்கணும், நாங்கள் ஆலோசனை வழங்கலாம். அப்படி நாங்கள் இருந்தோம்னா எனக்கு ஒரு கேள்வி வரும், இன்றைக்கு நாங்கள் அரசியல் பேச முடியாது, அல்ல வெளி வேலைத்தளங்களில் நான் ஒரு சிஓவா நான் ஒரு டிரெக்டராக என்னால் பணியாற்ற முடியாது. ஏன்னா நான் பேசிக்லேருந்து பழகிட்டேன். ஒரு ஆண் முடிவெடுக்கவும் நான் ஆலோசனை வழங்கவும் மட்டும் நான் பழகினேன். அது என்னுடைய மதம் எனக்கு சைவமும் அப்படித்தான், சார்ந்திருத்தலை தான் எப்பொழுதுமே உற்சாகப்படுத்துது. சார்ந்திருக்கணும், அப்பாவுக்கு மகனுக்கு அண்ணாக்கண்ணு இப்படி தான் வருது. அப்போ அது வந்து எனக்கு எங்கே பாதிப்புதுன்னா, நான் இலங்கையில் 52% பெண்கள் இருக்கிறார், 52% பெண்கள் பாப்புலேஷன்ல. அப்ப இங்க முடிவெடுக்கிற இடம் எங்க பார்லிமெண்ட், அநேகமான எல்லா விதம் என்ன அரசியல் சாக்கடை நீங்க எப்படித்தான் சொன்னாலும் அதுதான் மெயின், அங்கதான் மெயின். அங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அது எல்லாம் செயற்படுத்தலாம், பிரதிபலிக்கலாம், செயற்படுத்தலாம். அப்ப நாங்க வந்து அங்க போகணும்னு நினைக்கிறோம். பெண்கள் இந்த 52% பெண்களுடைய வாய்ஸ்ல ஒரு கொஞ்சமாவது அங்க பிரதிபலிக்க வேணும். அப்போ இப்படி பழகின பெண், சார்ந்திருத்தலையே பழகின பெண் என்ன செய்வா? அப்படி ஒரு இடத்துல போய் முடிவெடுக்கிறதுக்கு முடியாது. ஒரு 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 அலுவலகத்தில் ஒரு டிரெக்டராகவோ அலுவலகத்தில் ஒரு உயர் பதவியை பெற்றோ ஒரு முடிவெடுக்கிறத கொண்டு வர இயலாதவால். அதனால நான் சொல்கிறேன், இந்த மதமும் கலாச்சாரம் இப்படி சார்ந்திருத்தல் அல்லது 2ஆம் பட்சமாகவே வளர்க்கப்படுறதால இந்த இடத்துக்கு போகிறது சிக்கலாக இருக்குது அல்லது ஸ்லோவாக இருக்குது. சரியான அதாவது முடிவெடுத்து ஒரு தன் இதை வெளிப்படுத்துகிற திறமை, அந்த ஆளுமையை இங்கேயே சிதைச்சிட்றோம் நாங்கள் எப்பவும். அது ஆண்மைய உலகன்றதால. அப்போ நாங்கள் சொல்கிறோம் அதுதான் வேணாம், அந்த ஆண்மைய உலகம் இல்லை. 2 பேரும் நண்பர்கள் தான், கணவன் மனைவியாக வாழைக்கு 2 பேரும் நண்பர்கள் தான், நண்பர்களாக வாழ்வோம். 2 பேருமே முடிவு எடுப்போம். எது நல்ல முடிவோ அதுக்கு போகலாம், அதுதான் அது. ஆனால் தானே இப்போ சில வேளை அவர் சரியான மொக்கா இருக்கலாம், நான் கட்டின பெண் நல்ல ஒரு ஆளுமை உள்ள பெண்ணா இருக்கலாம், அவர் இனி இல்லையான ஒரு மொக்கு தன்மையான ஆணாதிக்க சமூகத்தில் பதில் சொல்வார். அவர் ஆணாதிக்க சமூகத்தில் சொல்லலாம் தானே. அப்போ அது முடிவு தவறாகவும் போகலாம். அப்போ அதனால நாங்கள் அந்த எங்களோட மதம் சார்ந்து நாங்கள் அப்படியே சார்ந்திருத்தலை வந்து அப்படியே விலகத்தான் வேணும். சார்ந்திருத்தல் எப்பொழுது இல்லாண்டிக்கு 40,000 தலைமைத்துவ பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எப்படி ரன் பண்றது? சார்ந்திருத்தல் மாத்திரம் இன்னும் நிறைய இருக்கு. அப்போ சார்ந்திருத்தலையே நாங்கள் கொண்டு வந்தோம்னா அன்றைக்கு செய்யவே இல்லாது. அதனால தான் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணினோம். இன்றைக்கு நிறைய பாலியல் பிரச்சனைகளோ அல்லது பொருளாதார பிரச்சனைகளோ எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? இவியல் சார்ந்திருத்தலையே பழகிட்டு அது ஒரு பாதுகாப்பு மாதிரி நினைக்கினேன், பாதுகாப்பு மாதிரி நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆண் பக்கத்தில் இருக்கிறது இன்றைக்கு நாங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது பாதுகாப்பு நினைக்க தேவையில்லை. ஒரு ஹஸ்பண்ட் இருந்தானே, பிள்ளை இருந்தானே, இருந்தானே எங்களுக்கு பாதுகாப்பு. கண்ணோட ஒருத்தன் வந்தானே அவளை வந்தான், அது எந்த பாதுகாப்பு என்னட்டு தான் இருக்குது. அதை ஒவ்வொரு பெண்ணும் உணரணும். எந்த பாதுகாப்பும் என்னுடைய திறமையும் என்னட்டு தான் இருக்குது. நான் எந்த இடத்துல வெளிப்படுத்தணும், எந்த இடத்துல எப்படி நடக்கணும்ன்றது எனக்கு தெரியணும். அவர் சொல்கிறதுக்கு டைம் காணாது. செகண்டுக்குள்ளே சொல்லி எல்லாம் நீ இப்படி செய்ய அப்படி செய்ய அது இயலாது, எல்லா சந்தர்ப்பத்திலையும் மேலாது. அதனால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை வளர்த்துக்கொண்டு, தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக்கொண்டு, தன்னுடைய அறிவு எல்லாத்தையும் வளர்த்துக்கொண்டு சேர்ந்து வாழலாம். ஆணோட சேர்ந்து வாழ்றதுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பகுதியாக இயங்கணும்ன்றதுல நான் இன்றைக்குமே அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, இங்கே தான் வந்து வள்ளுவரை நான் கூப்பிட வேண்டியதாக இருக்கின்றது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. எனவே பிறக்கும்போது அனைவரும் சமமாக தான் பிறக்கின்றோம். ஆனால் தொழில் என்று வரும்பொழுதுதான் அவர்களை நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம் என்பதாக சொல்லியிருக்கீங்க. எனவே தொழில் என்று வரும்பொழுது உங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த ஏற்ற வகையில், அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற வகையில் எங்களோட முடிவுகளை எடுத்தால்தான் சிறப்பாக இருக்கும். அது பெண்ணாக இருந்து தனித்துவமாக தத்துணிமாக முடிவெடுக்கணும் என்பதாக வந்து சொல்லியிருக்கீங்க. வள்ளுவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. எனவே திருமதி சாருக்கு நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாகவே நீங்கள் ஆரம்பத்தில் பேசியிருந்தீங்க வந்து இந்த வீட்டு வன்முறைகள் தான் அதிகமாக பெண்கள் வந்து எதிர்கொள்கின்றார்கள் என்பதாக. இந்த வீட்டு முறைகள் எப்பொழுது வந்து நடக்கும் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால், ஒரு
தந்தை வந்து பிள்ளை அடிக்கிறது தப்பு நான் சொல்ல முடியாது, படிக்கிறதுக்காக நல்வழிப்படுத்துறதுக்காக. அதை வந்து நான் சொல்ல முடியாது பிள்ளைக்கு எதிராக வன்முறை நடக்குது என்பதாக சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த வன்முறைகள் வந்து திருமணத்துக்கு பிறகு தான் நடக்குது, இல்லை தனியாக இருக்கும் பொழுது தான் நடக்கின்றது. எனவே அதை தாண்டி, குறிப்பாக வீட்டு வன்முறையை தாண்டி பெண்கள் அதிகமாக எந்தெந்த இடங்களில் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள், அந்த பிரச்சனைகளை எவ்வாறு அவர்கள் எதிர்கொண்டால் வெளியில் வரலாம், அவருடைய வாழ்க்கை வந்து முன்னோக்கி கொள்ளலாம்? நல்லது ஒரு கேள்வி. வீட்டு வன்முறைகளை தாண்டி பெண்கள் முக்கியமாக எதிர்நோக்கும் பிரச்சனை என்று சொன்னால் வேலைத்தலங்களில் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை நாங்கள் கூறலாம். குறிப்பாக வேலைத்தலங்களில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ற ஒரு பிரச்சனை நிறைய இடங்களில் பாலியல் வன்முறைகள் பேசு பொருளாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலைத்தளத்துக்கு போகிற வர வழியில் பஸ்ஸில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த பாலியல். அதாவது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொன்னால் செயலால் இல்லாட்டி சொல்லால் நடத்தையால் ஏதாவது அவங்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற விதமாக நடந்து கொண்டாலே அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். கட்டாயம் அவங்க வந்து அதாவது இந்த செயல் செய்யணுமெண்டு இல்லை, ஆக்ஷன் செய்கையால் செஞ்சாவே அது பாலியல் வன்முறைக்குள்ளே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரியான நடவடிக்கைக்கு எங்களுக்கு சட்டத்தால் பாதுகாப்பு இருக்குது. செக்ஷன் 345 பீனல் கோட், தண்டனை சட்டக்கோவை 345வது பிரிவு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கு. இப்படியான ஒரு நபர் வந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டு அவருக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கலாம். இதெல்லாம் போக எங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பாக ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, தற்பாதுகாப்பு உரிமை, ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ்ண்டா இது பொதுவாக எல்லாருக்கும் உரியது. ஆனால் பெண்கள் என்ற ரீதியில் அவங்க கூடாத பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களுக்கு தண்டனை சட்டக்கோவையில் 89லேருந்து 99 வரை காட்டும் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் உரிமை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு எதிரான செயலை யாராவது செய்ய வந்து நாங்கள் அதை எங்களைய பாதுகாத்து, அதாவது தனக்காக உடைமைக்காகவோ உடலுக்காகவோ ஏதாவது ஒரு செயல் செய்கிற போக்கில் அதுக்கு நாங்கள் எதிராக செஞ்சு அந்த விளைவால் அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டாலும் அந்த செயல் குற்றமாகாது. நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் எங்களோட ப்ரைவேட் டிஃபென்ஸுக்காக வேண்டி தான் செஞ்சோம் என்று சொல்லி. எனவே எல்லாமே சட்டத்தில் இருக்கின்றது, சட்டத்தில் இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டால் இது சம்பந்தமாக அவங்களுக்கு யாருக்குமே நாலேஜ் இல்லை. அதாவது அடிப்படை சட்டத்தை வந்து நாங்கள் வந்து மக்களிடையே, அதாவது ஸ்பெஷலாக பெண்களிடையே வந்து நாங்கள் அறிவுறுத்தணும் அடிக்கடி. இப்படியான உங்களுக்கான பாதுகாப்பெல்லாம் இருக்கு. அடுத்தது குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களில் பெண்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் ரேகிங் என்ற கேட்டகரி உள்ளுக்கு வரும், பகிடிவது. இதுக்கும் எங்களோட அரசாங்கத்தால் சட்டங்கள் ஏற்பாடு பண்ணத்தான் இருக்குது. இப்படியான இது இருந்தால் அவங்கள அதாவது 5 வருஷத்துக்கு குறையாத தண்டனை வழங்கிடும், கல்வி நடவடிக்கையை தடைப்படுத்தலாம். அவங்களோட எங்களுக்கு ரேகிங் தாராக்கள் கூட ஆண் சீனியரால் தான் பெண்களுக்கு பகிர்வதைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இப்படியான விஷயங்களில் எங்களுக்கெல்லாம் சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு அது மாதிரியான நடவடிக்கைகளை அதாவது ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கறதுல கொஞ்சம் முணுக்கு வந்து ஒரு சிறிய அமௌண்ட், ஒரு பர்சன்டேஜ் வந்து அதை செயலில் காட்டினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கான வன்முறைகளை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்றதை நான் சொல்கிறேன். குறிப்பாக சொல்வார்கள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதாக. எனவே ஒருவருக்கு நாங்கள் பதம் பார்த்தோமாக இருந்தால் மற்ற பானை சோறு முழுவதும் அடங்கிவிடும் என்பதாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனவே பெண்கள் உங்களோட கைகளில் தான் அந்த தைரியம் இருக்குது, உங்கள்கிட்ட தான் அந்த சாவி இருக்கின்றது. எனவே அதை நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக உங்களுக்கு எதிராக இடம்பெறக்கூடிய அந்த வன்முறைகளை தடுத்துக் கொள்வதற்கான சட்டத்தின் பாதுகாப்பு அனைத்து சட்டங்களும் நடைமுறைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் செய்யாத ஒழிய மற்றபடி உங்களுக்கான பாதுகாப்பை வந்து வழங்க முடியாது. நீங்கள் தான் தத்துணிவாக வெளியில் வர வேண்டும் என்பதாக வந்து சொல்லியிருக்கீங்க. இறுதியாக ஒரு கேள்வியோடு நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரலாம் சொல்லி யோசிக்கிறோம். திருமதி தேவகௌரி, நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான அந்த தத்துணிவை கொடுக்கணுமாக இருந்தால், தைரியத்தை கொடுக்கணுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும்? பெண் தான் செய்யணும். முதல் படிக்க வேணும், அதாவது அறிவை பெறணும். பாடசாலை கல்வியை முடித்து அடுத்த கல்வியை முடிச்சு அதுக்கு பிறகு பெண் வந்து தானே பொருளாதார நிலை, அதாவது நிலைநிறுத்தணும், தன்னை பொருளாதார தேட்டத்தையும் செய்யணும். கல்வியையும் பெற்று பொருளாதார தேட்டத்தையும் ஒரு பெண் ஓரளவுக்கு செய்ய முடியுமா இருந்தால் தன்னில் முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவருக்கு இயலுமாக இருக்கும். 2 பொருளாதார பலமும் அங்கிட்ட இருக்க அறிவும் இருக்குது. அது வந்து தனக்கு ஒரு முடிவுகள் எடுக்கிறது. மற்றது இந்த சட்டம் கட்டாயம் 12 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு பாடசாலைகளில் சட்டமும் ஒரு பகுதியாக கட்டாயம் கொண்டு வரணும். அப்போ தான் தெரியும் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்தால் நாங்கள் பிள்ளை தவறு அடிப்படை. நான் இது செய்கிறது தவறு என்று சொல்கிறதும் சட்டம் தேவைப்படுது, தண்டனைக்கு மட்டும் இல்லை.
இது செய்யக்கூடாதுன்றது. அப்போ ஆண் குழந்தைகளுக்கு இது செய்யக்கூடாதுன்றது தெரியலாம் சட்டத்தினூடாக. ஆனால் 12 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு கட்டாயம் சட்டமும் ஒரு இதாக வர வேணும். மற்ற ஒவ்வொரு பெண்ணுகிட்டே தான் இருக்குது. நான் திரும்பவும் சொல்லுவேன், ஒவ்வொரு பெண்ணு எங்கள்கிட்ட தான் இருக்குது. எங்களுடைய பாதுகாப்பு எங்கள்கிட்ட தான் இருக்குது, எங்களுடைய முன்னேற்றம் எங்கள்கிட்ட தான் இருக்குது, எங்களுடைய ஆளுமை வளர்ச்சி நாங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்கிறது எல்லாமே வந்து எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு தொழிலில் சேர்ந்து அந்த தொழிலில் இருந்தால் எங்களை இன்னும் இன்னும் விருத்தி செய்து கொண்டு போகிறதும் கட்டாயம். ஆனால் ஒரு தொழிலுக்கு போனால் அப்படியே இருந்துடுறது, அது செய்யக்கூடாது. ஆளுமை விருத்தி கட்டாயம் செய்யணும். நேரம் மிக விரைவாக செல்கின்றது. இறுதியாக சாருக், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெண்களுக்கு? நிச்சயமாக பெண்கள் வந்து சகோதரி சொன்னது போல் நாங்கள் கல்வியில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதாவது இந்த காலத்தில் ஒரு ஃபோன் ஒன்று கிடைச்சா எல்லாத்தையும் மறந்துடுறாங்க பெண்கள். பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களும் தான். எதை செய்யணும் எதை செய்யப்படாதுன்றதை மறந்துடுறாங்க. அந்த நிலைமையிலேருந்து வெளியில் வந்து நாங்கள் எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், கல்வி கற்று எங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கான வழிவகைகளை தேடிக்கொள்ளணும். குறிப்பாக பெண்களுக்கு அந்த கல்வி கற்கிறதுக்கு வயது இல்லை என்று ஒன்று இல்லை. அதுக்கு நான் ஒரு சிறிய உதாரணமாக சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், நான் A-level முடித்த உடனே திருமணம் முடித்தாலும் 10 வருடத்துக்கு பிறகு தான் சட்டக்கல்லூரிக்கு அனுமதி பரீட்சை மூலம் நுழைந்தேன். அதுக்கு பிறகு தான் சட்டத்தரணி ஆவினேன். அந்த 10 வருட இடைப்பட்ட காலப்பகுதியில் அப்படியே வீட்டில் இருந்தேண்டு நான் என் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமையோ அப்படியெல்லாம் இல்லை. பெண்களுக்கு வந்து வயது இல்லைன்றது இல்லை. அதே மாதிரி அவங்களோட திருமணம் முடித்தாலும் அவங்களோட வீட்டு சப்போர்ட், கணவன் சப்போர்ட் எப்படியாவது அவங்க பெற்றுக்கொள்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நல்ல விடயங்களை சொல்லி, இது நாங்கள் செஞ்சால் சமூகத்துக்கு எங்களையால் ஒரு சேவை ஒன்று செய்யலாம், எங்களே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஒரு சேவை ஒன்று செய்யலாம், எனக்கு இதை செய்கிறதுக்கு தைரியம் இருக்குது என்ற விடயங்களை வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தி அவங்களோட அனுமதியோடு அவங்களோட சப்போர்ட்டோடு நாங்கள் வந்து வெளியில் வரணும். சரி, எனவே இந்த விஷயத்தை நீ இறுதியாக வந்து பதிவு செய்கிறீங்க. இந்த விடயத்தோடு இன்றைய மக்கள் சேவை நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்று சர்வதேச மகளிர் தினம். எனவே காலை வேளையில் பெண்கள் உரிமைகள், பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்கள் குறித்தான சட்டங்கள் என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தையும் பெண்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றார்கள், இதன் மூலமாக எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பு பெற்று இதன் மூலமாக சமூகத்திற்கு அவர்கள் என்ன செய்ய நினைக்கின்றார்கள் என்பதை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. எனவே அவர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டாலே போதும், எதிர்காலத்தில் ஒரு தத்துணிவான தைரியமான பெண்களாக மாறலாம் என்பதாகத்தான் இந்த தகை சார்ந்த 2 அதிதிகளும் வந்து வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே பெண்களே, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். எனவே உங்கள் வாழ்க்கையை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதற்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிவேணும் வரும்பொழுது நீங்களே எடுங்கள் என்பதாகத்தான் வந்து கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அளவோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். அந்த மாற்றம் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆண்மகனும், அதாவது ஒரு எதிர்பாலினம் என்பதை தாண்டி அவளும் என்னோடு சார்ந்தவள், எங்களுடைய சமூகத்தில் வாழ பிறந்தவள், அவளும் எல்லா வகையான உரிமைகளும் நிரம்ப பெற்றவள், அனைத்து வழிகளும் அவளுக்கு உண்டு என்பதை வந்து ஒவ்வொரு ஆண் சமூகமும் நினைத்தாலே நிச்சயமாக போதும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் முற்றுமுழுதாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, முடிந்தளவாவது குறைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு பல்வேறு காத்திரமான தகவல் ரீதியான விடயங்களை பகிர்ந்து கொண்ட எங்களுடைய சிறப்பு அதிதிகளாக இருந்து கொண்ட ஊடகத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி MS தேவகௌரி, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதேபோன்று இன்னும் பல்வேறு விடயங்களை சட்ட ரீதியாக பெண்கள் எவ்வாறு விடயங்களை அணுகலாம், அதிலிருந்து பாதுகாப்பு பெறலாம், பிரச்சனைகளை வந்து தீர்த்துக் கொள்ளலாம் என்பதாக பல்வேறு சட்ட ரீதியான நுணுக்கங்களை சொல்லித்தந்த சட்டத்தரணி திருமதி ஃபாத்திமா நிஸ்ரா சாருக் எங்களுடன் இருந்திருந்தார். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனவே இன்னும் ஒரு சந்தோஷமான மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.